அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அதிமுக தலைமை நிலைய செயலாளர் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் சைது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலே வருகிற ஜனவரி மாதம் 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோர் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கிறது. அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. மதுராந்தகம் பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய அந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை மத்திய அமைச்சர், தமிழகத்துடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி, அதே போன்று தமிழக பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், அதே போன்று சிற்றலப்பாக்கம் ராஜேந்திரன், மாநிலங்களவை உறுப்பினர் தனபால், அதே போன்று மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், பாஜகவினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய வினோத் செல்வம், அதே போன்று பாஜகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த பகுதியிலே தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். பாரத பிரதமர் வருகையை ஒட்டி உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மதுராந்தகம் பகுதியிலே பொதுக்கூட்ட மேடையருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை விமான நிலையத்திற்கு வரக்கூடிய இடத்திலிருந்து மதுராந்தகத்திலே கூட்டம் நடைபெறக்கூடிய இடம் வரை உச்சக்கட்ட பாதுகாப்பும், அதே போன்று 3 அடுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய பொதுக்கூட்ட மேடை தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த இடத்திலே ஆயுதமேந்திய காவல்துறை போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாரத பிரதமர் வருகையை ஒட்டி மதுராந்தகம் பகுதியை தொடர்ந்து பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. பிரதமருடைய உரையை கேட்பதற்கும், அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் அனைவருமே ஒரே மேடையில் அந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்ட மேடையிலே ஏறவிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே மேடையிலே சிறப்புரை ஆற்றவிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதனைத்தான் தற்போது மத்திய அமைச்சரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமாக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அந்த பகுதியிலே ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து ஏராளமான அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. மக்களுக்காகவே ஒரு அரசியல் இயக்கமாக புரட்சித் தலைவர், நிறுவன தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆரை தொடங்கி இந்த இயக்கத்தை காத்து வந்த புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களை தொடர்ந்து அந்த இயக்கம் 2.5 கோடி மக்களை ஒரே வழியிலே நடத்தி கொண்டு இன்றைக்கு தமிழகத்தினுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய புரட்சித் தமிழராக இருக்கட்டும், மக்களுக்காகவே மாபெரும் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்று கூட்டணி தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் ஆதரவு அளித்து வருகிறது. இந்த நிலையிலே வருகிற 23ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கிட்டு எழுச்சி உரை ஆற்றவிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையிலே செங்கல்பட்டு மதுராந்தகம் பகுதியில் நடைபெறவிருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்ட பகுதியிலே பாரத பிரதமர் வருகையொட்டி அந்த பகுதியிலே பாதுகாப்பு காரணங்களுக்காக ட்ரோன் பறப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உச்சக்கட்ட பாதுகாப்பு அந்த பகுதியில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. சார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.